ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது சப்மியூக்கஸ் ரிசெக்ஷன் ஆஃப் நேசல் செப்டம், அதாவது SMR ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டிகேஷன்ஸ். ஸோ இந்த SMR ஆப்ரேஷன்ஸை நம்ம எப்போ செய்யணும் அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு DNS, அதாவது deviated nasal septum, when it is causing some symptoms like nasal obstruction, recurrent headaches, or like obstruction to the ventilation of paranasal sinus and middle ear, and recurrent sinusitis or otitis media. ஸோ அப்போது DNS வந்துட்டு deviated nasal septum வந்துட்டு சின்னதாக இருக்கும்போது மீன்ஸ் மைனராக இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் இல்லை. எப்போ வந்துட்டு அது சிம்டம்ஸ் காஸ் பண்ண ஆரம்பிக்குதோ ஸோ அப்போ வந்துட்டு நம்ம SMR ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இண்டிகேஷன் DNS causing some symptoms. செகண்டு, recurrent epistaxis from septal spur. Third, as a part of septorhinoplasty for cosmetic correction of external nasal deformities. External nasal deformities இருக்குது அப்படின்னா as a part of septorhinoplasty அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதில் ஒரு சின்ன பார்ட்டாக நம்ம SMR ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டு as a preliminary step in hypophyseectomy. Hypophyseectomy அப்படிங்கிறது transseptal transsphenoidal approach அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா Vidian neurectomy transseptal approach. ஓகேவா? ஸோ இதில் ப்ரிலிமினரி ஸ்டெப்பாக, ஓகேவா, மெயின் ஸ்டெப்பாக வந்து SMR ஆப்ரேஷன் நம்ம பண்ணுவோம். ஸோ இண்டிகேஷன்ஸ் அப்படின்னா டோட்டல் வந்துட்டு மெயினாக ஒரு 4 இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்துட்டு DNS causing symptoms, செகண்டு recurrent epistaxis from the septal spur, தேர்ட் அண்ட் ஃபோர்த் அப்படிங்கிறது ஆஸ் அ மீன்ஸ் அதாவது ரெண்டு மெயின் சர்ஜரியில் ஒரு ஷார்ட் ப்ரொசீஜராக வந்துட்டு நம்ம SMR ஆப்ரேஷன் நம்ம பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னா செப்டோரைனோபிளாஸ்டி அண்ட் ஹைபோஃபைசெக்டோமி. ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு இண்டிகேஷன்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸும் இருக்கும். ஸோ எந்தெந்த மீன்ஸ் எந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம SMR ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னா பிலோ 17 years ஆஃப் ஏஜில் வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஒன்று, அந்த பிலோ 17 years ஆஃப் ஏஜில் நம்ம SMRக்கு பதிலாக செப்டோபிளாஸ்டி வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் பார்ப்போம். செகண்டு, அக்யூட் எபிசோட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அக்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம SMR ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். தேர்டு, ப்ளீடிங் டயாத்திசிஸ். ஸோ ப்ளீடிங் டயாத்திசிஸ் அப்படின்னா த பர்சன் ஹூ இஸ் சசப்டபிள் ஆஃப் ப்ளீடிங், ஹை ப்ளீடிங் அப்படிங்கிறப்போ நம்ம அது பண்ண மாட்டோம். அண்ட் அன்ட்ரீட்டட் டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன். ஸோ அப்போது கண்ட்ராண்டிகேஷன் 4 இருக்குது. பிலோ 17 years ஆஃப் ஏஜ், acute episodes of respiratory infection, bleeding diathesis which means the susceptibility of high bleeding, and untreated diabetes or hypertension. ஓகேவா? இது contraindications. அண்ட் அனஸ்தீஷியா. ஸோ அனஸ்தீஷியா வந்துட்டு ஜெனரலாக லோக்கல் அனஸ்தீஷியா வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்கேஸ் சைல்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஜெனரல் அனஸ்தீஷியா வந்து கொடுப்போம். ஓகேவா? அண்ட் இதோட பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரிக்ளைனிங் பொசிஷன் வித் ஹெட் எண்ட் ஆஃப் த டேபிள் ரைஸ்ட். நான் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரிக்ளைனிங் பொசிஷன், இது வந்து ரிக்ளைனிங் பொசிஷன் சொல்லுவாங்க, வித் ஹெட் எண்ட் ஆஃப் த டேபிள் ரைஸ்ட். ஹெட் எண்ட் வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கும். புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த பொசிஷனில் தான் வந்து நம்ம SMR ஆப்ரேஷன் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ SMR ஸ்டெப்ஸ். ஸோ அந்த ஆப்ரேஷனோட ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஃபில்ட்ரேஷன். நம்ம வந்துட்டு சப் பெரிகான்ட்ரியல் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ அதில் 2% சைலோகைன் வித் அட்ரினலின் இதை வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்ஃபில்ட்ரேஷன். செகண்டு இன்சிஷன். என்ன டைப் ஆஃப் இன்சிஷன்? கிலியன்ஸ் இன்சிஷன், விச் மீன்ஸ் த கர்விலினியர் இன்சிஷன் 2 to 3 mm behind the anterior end of septal cartilage. septal cartilageக்கு anterior end of septal cartilageக்கு just ஒரு 2 to 3 mm வந்து பிஹைண்டாக வந்துட்டு ஒரு கர்விலினியர் இன்சிஷன் நம்ம கொடுப்போம். ஸோ அதை தான் கிலியன்ஸ் இன்சிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு, எலவேஷன் ஆஃப் ஸ்டெப் ஃப்ளாப்ஸ். ஸோ ஃப்ளாப் வந்து நம்ம எலவேட் பண்ணுவோம். என்னென்ன ஃப்ளாப்ஸு? மியூக்கோ பெரிகான்ட்ரியல் அண்ட் மியூக்கோ பெரி ஆஸ்டியல் ஃப்ளாப், அதாவது மியூக்கோ பெரிகான்ட்ரியல் அண்ட் பெரி ஆஸ்டியல் ஃப்ளாப். இதை வந்து நம்ம எலவேட் பண்ணணும். அண்ட் ஃபோர்த்து, இன்சிஷன் ஆன் த கார்டிலேஜ். இன்சிஷன் ஆன் த கார்டிலேஜ். கார்டிலேஜை வந்துட்டு இன்சிஷன் பண்ணுவோம். எந்த பொசிஷனில் அப்படின்னா ஜஸ்ட் போஸ்டீரியர் டு த ஃபஸ்ட் இன்சிஷன். ஃபஸ்ட்டு இன்சிஷன் பண்ணதுக்கு போஸ்டீரியராக இன்னொரு இன்சிஷன் வந்து பண்ணும் இதில் கார்டிலேஜில். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டோன்னா elevation of opposite மியூக்கோ பெரிகான்ட்ரியல் அண்ட் மியூக்கோ பெரி ஆஸ்டியல் ஃப்ளாப். ஆப்போசிட் சைடில், ஓகேவா, நம்ம எந்த சைட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய மியூக்கோ பெரிகான்ட்ரியல் அண்ட் பெரி ஆஸ்டியல் ஃப்ளாப்பே வந்துட்டு நம்ம எலவேட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் ஸ்டெப் நம்பர் 6, ரிமூவல் ஆஃப் கார்டிலேஜ் அண்ட் போன். அந்த கார்டிலேஜை வந்துட்டு பேலிங்கர் ஸ்வீவல் நைஃப் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணணும் கார்டிலேஜை. ஆர் லுக்ஸ் ஃபோர்செப்ஸ். Cartilage can be removed by Ballinger Sewell knife or Luke's forceps. ஓகேவா? இதுவே இந்த போனி ஸ்பர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த போனி ஸ்பர் இஸ் ரிமூவ் பை த காஜ் அண்ட் ஹேமர் யூஸ் பண்ணி போனி ஸ்பரை ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் 7th ஸ்டெப் வந்து பார்த்துட்டோன்னா அந்த ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை வந்துட்டு ஜஸ்ட் 1 centimeter wide cartilage along the dorsal
அண்ட் கோடல் பார்டர்ஸ்க்காக வந்து நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். சின்ன ஒரு ஸ்டிப்பை மட்டும் நம்ம எடுத்த அந்த ரிமூவல் அந்த கார்ட்லேஜ் அண்ட் போனி ரிமூவ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு 1 cm வைட் கார்ட்லேஜ் மட்டும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம். எதுக்காக அப்படின்னா டோர்சல் அண்ட் கார்டல் பார்டர்ஸ்க்காக. ஓகேவா. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு நேசல் பேக்கிங். ஸோ நேசல் பேக்கிங் அப்படிங்க வந்து பார்த்தோன்னா ரிப்பன் காஜ் வச்சு பண்ணுவாங்க விச் இஸ் டிப்ட் இன் த ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் ஆர் த லிக்விட் பேராஃபின். ஓகேவா. அது வந்து 2 சைடும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னா ஏதாவது ப்ளீடிங் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஸ்டெப்ஸ். அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர். ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு த பேஷண்ட் இஸ் பிளேஸ் இன் த செமி செட்டிங் பொசிஷன். ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா செமி செட்டிங் பொசிஷன். புரியுதா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ரிக்ளைனிங் பொசிஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி செமி செட்டிங் பொசிஷன். ஸோ அந்த செமி செட்டிங் பொசிஷனில் என்ன பண்ணுவோம், என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ப்ளீடிங், அதாவது ப்ளீடிங் வந்துட்டு அதிகமாக வராமல் ஜஸ்ட் அந்த பிளட் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து ஃபேஸ் ஏரியாவுக்கு அதிகமாக போகாமல் குறையும். ஓகேவா. ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு செமி செட்டிங் பொசிஷனில் வந்துட்டு பேஷண்ட்டை உட்கார வைக்கணும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்துட்டோன்னா சாஃப்ட் டயட் வந்து நம்ம கொடுக்கணும். எதுக்காக சாஃப்ட் டயட் கொடுக்கணும்னா நம்ம ஹார்டான ஏதாவது ஃபுட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா அதிகமாக மாஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாஸ்டிகேட் இந்த மூமெண்ட் ஆஃப் ஜாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ மூமெண்ட் ஆஃப் ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணதே மூக்கில் தான் கரெக்டாக. ஸோ அப்போது ஜா மூமெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளீடிங் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சாஃப்ட் டயட்டை கொடுக்கணும். தேர்ட் ஒன் பெயின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அனல்ஜெசிக்ஸ் கொடுப்போம். அண்ட் ஃபோர்த்து ஆன்டிபயோட்டிக் கவர் வந்து கொடுத்துருப்போம். இதுக்கான ஒரு 5 to 6 days, அதாவது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் கவர் வந்து கொடுத்துருப்போம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் நேசல் பேக்ஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ அந்த நேசல் பேக்ஸை வந்து நம்ம ஒரு 24 hours அப்புறமா நம்ம அதை ஜென்டலாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ அந்த நேஷனல் பேக்ஸ் எதுக்காக நான் சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் இந்த பிளட் ஏதாவது ப்ளீடிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அந்த ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா. அண்ட் தேர்ஆஃப்டர் டீகன்ஜஸ்டட் நேசல் ட்ராப்ஸ் அண்ட் ஸ்டீம் இன்ஹலேஷன்ஸ் ஆர் கிவன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேசல் பேக் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 24 hours அப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டீகன்ஜஸ்டட் நேசல் ட்ராப்ஸ் அண்ட் ஸ்டீம் இன்ஹலேஷன்ஸ் வந்துட்டு ஒரு 5 to 6 days நம்ம கொடுப்போம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் ப்ளஸ் இன்னும் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா சில்க் ஸ்டிச் வந்து நம்ம எதாவது கொடுப்போம். இன்கேஸ் லைக் இஃப் ஏதாவது இருந்துச்சு, சில்க் ஸ்டிச் ஏதாவது இருந்துச்சுன்னா 5 இல்லை 6 நாளுக்கு அப்புறம் அதை வந்து மறுபடியும் பேஷண்ட்ஸ் கூப்பிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அண்ட் அந்த ஜஸ்ட் SMR எந்த பேஷண்ட் பண்ணியிருக்கோமோ அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு மூக்கில் வந்து எந்த ஒரு அடியும் வந்து படாமல் இருக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் 2 to 3 months ஒரு 2 months 3 months வந்துட்டு அந்த மூக்கில் வந்து எந்த ஒரு அடியும் வந்து படாமல் இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணி அனுப்போம். ஓகேவா. ஸோ அதெல்லாமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்ஸ். அண்ட் இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் சொல்லிட்டோம்னா அதில் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி நோட் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே செப்டோபிளாஸ்டிலையும் சேம் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் தனியாக வந்து படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ என்னென்ன காம்ப்ளிகேஷன், ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளீடிங் வரலாம். ஓகேவா. ஸோ வந்து நம்ம செப்டலில் பண்ணியிருக்கோம். சப்போஸ் செப்டல் ஹெமட்டோமா இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்டு செப்டல் ஆப்சஸ் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது, அதாவது அந்த இடத்துல சீல் பிடிக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. அண்ட் ஃபோர்த்து பெர்ஃபரேஷன் வர வாய்ப்பு இருக்குது. சிக்ஸ்த்து மீன்ஸ் ஃபிஃப்த் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம், லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். அண்ட் ரிட்ராக்ஷன் ஆஃப் காலமெல்லா. ஸோ அந்த காலமெல்லா நம்ம படித்தோம் இல்லையா, காலமெல்லார் செப்டம் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா, அந்த காலமெல்லா வந்துட்டு ரிட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் டீவியேஷன், ஏதாவது ஒரு சின்ன நம்ம வந்து டீவியேட்டட் நேசல் செப்டம், அதாவது டீவியேட் ஆகிருக்கிற அந்த நோஸுக்கு தான் நம்ம ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறோம். இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரிக்கு அப்புறமும் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு மைனர் டீவியேஷன் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. தட்ஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். அண்ட் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம், இந்த டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் வந்து நம்ம நிறையா இதில் படிச்சிருப்போம். இதில் வந்துட்டு மெயினாக வரக்க ரீசன் என்னன்னா அந்த ஸ்டெஃபைலோகாக்கல் இன்ஃபெக்ஷன். ஓகேவா. ஸ்டெஃபைலோகாக்கல் இன்ஃபெக்ஷன். அண்ட் லாஸ்ட் ரெண்டு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் அந்த டிப்ரெஷன் ஆஃப் த பிரிட்ஜ், நம்ம மேக் பண்ண பிரிட்ஜ் வந்துட்டு டிப்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அல்லது ஃப்ளாப்பிங் ஆஃப் த நேசல் செப்டம், இது வந்துட்டு ரொம்ப ரேர் தான். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நேசல் செப்டம் வந்துட்டு ஃப்ளாப் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதோட காம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா, ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம SMR ஆப்ரேஷன்ஸை வந்துட்டு இஸ் ரீப்ளேஸ்ட் பை த செப்டோபிளாஸ்டி. SMR ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுல அதுக்கு பதிலாக நம்ம செப்டோபிளாஸ்டி தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ எதனால் அப்படின்னா as much of the cartilage or bone as possible should be retained. ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு போன், அதாவது ஸ்ட்ரைட் பீசஸ் ஆஃப் போனில் இருந்த கார்ட்லேஜை வந்துட்டு நம்ம அகைன் அந்த மியூகோசல் ஃப்ளாப்ஸில் வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா ஸோ இந்த இதெல்லாம் நடக்கும். இதில் ஒன்லி இண்டிகேஷன். ஸோ ஒன்லி இண்டிகேஷன் SMR வந்து நம்ம எப்போ தான் பண்ணணும், ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தோம். பட் ஸ்டில் SMR ஆப்ரேஷன் நம்ம எப்போ வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி when the cartilage or bone from the septum is required for the graft. இந்த SMR அப்படிங்கிறத எப்போ வந்து நம்ம பயன்படுத்துவோம், எப்போ வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னா
அந்த செப்டமில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் அல்லது போன் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிராஃப்ட்டுக்காக வேணும். இப்போ வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன போன் பீஸோ இல்லை வந்துட்டு ஒரு சின்ன கார்டிலேஜ் பீஸோ தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த செப்டமில் இந்த எஸ்எம்ஆர் ஆப்ரேஷன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த போன் அல்லது கார்டிலேஜ் வந்து நம்ம தேவைப்படுறப்ப எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த இந்த நவடேஸில் வந்துட்டு நம்ம எஸ்எம்ஆர் ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது செப்டோபிளாஸ்டி. ஓகேவா? ஸோ இதோட இண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நியர்லி சேம் ஆஸ் ஃபார் எஸ்எம்ஆர் ஆப்ரேஷன். ஸோ டிஎன்எஸ் along which is causing its complication or its symptoms, and it's a part of septorhinoplasty for cosmetic reasons and recurrent epistaxis. இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா சேம் எஸ்எம்ஆர் ஆப்ரேஷன் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இதில் வந்துட்டு மெயினாக எண்டோஸ்கோபிக் டிசிஆர், அதாவது எண்டோஸ்கோபிக் டேக்ரோசிஸ்டோ ரைனோஸ்டோமி ஆப்ரேஷன் பண்ணுறப்போ ஸோ நம்ம இந்த செப்டோபிளாஸ்டி வந்து நம்ம பண்ணுவோம். அண்ட் அப்ரோச் டு பிட்யூட்டரி ஃபோர்ஸ், அதாவது டிரான்செப்டல் டிரான்ஸ்பினாடல் அப்ரோச் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, டிரான்செப்டல் அண்ட் டிரான்ஸ்பினாடல் அப்ரோச் அதுக்கும் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட்டாக செப்டல் டிவியேஷன் காசிங் ஸ்லீப் ஆப்னியா அண்ட் ஹைப்போப்னியா சிண்ட்ரோம். ஓகேவா? ஸ்லீப் ஆப்னியா அண்ட் ஹைப்போப்னியா சிண்ட்ரோம் காஸ் பண்ணக்கூடிய அந்த செப்டல் டிவியேஷனுக்கும் நம்ம இதெல்லாமே வந்துட்டு செப்டோபிளாஸ்டி அப்படிங்கிற ஆப்ரேஷன் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இண்டிகேஷன்ஸ் என்னென்ன? ஸோ டிஎன்எஸ் which is causing its complications and symptoms, and as a part of septorhinoplasty, recurrent epistaxis, and as a access to endoscopic DCR அல்லது endoscopic dacryocysto-rhinostomy, and transseptal transpenoidal approach, and last septal deviation causing sleep apnea or hypopnea syndrome. ஸோ இதெல்லாமே இண்டிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன்ஸில் சேம் அகைன் அக்யூட் நேசல் or sinus infection, untreated diabetes and untreated hypertension and bleeding diathesis. ஸோ சேம் எஸ்எம்ஆருக்கு என்னென்ன கம்ப்ளீட் கான்ட்ராண்டிகேஷன்ஸ் பார்த்தோமோ ஸோ சேம் நியர்லி வந்துட்டு ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? அண்ட் அனஸ்தீஷியாவும் அதே மாதிரி தான், லோக்கல் ஆர் ஜெனரல் அனஸ்தீஷியா. அண்ட் பொசிஷன் அப்படிங்கிறது சேம் ஆஸ் எஸ்எம்ஆர் ஆப்ரேஷன். ஸோ எஸ்எம்ஆரில் வந்துட்டு என்ன பொசிஷன் வச்சுருந்தோம்? ரிக்ளைனிங் பொசிஷன் வித் ஹெட் அண்ட் ரைஸ்ட். கரெக்டாக? ரிக்ளைனிங் பொசிஷன் வித் ஹெட் அண்ட் ரைஸ் நான் பிக்சரோட காமிச்சிருப்பேன். ஸோ அதே பொசிஷன் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் வர்றது டெக்னிக், அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இதில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னிக்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ செப்டோபிளாஸ்டியில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்ஃபில்ட்ரேட் த செப்டம். ஸோ நம்ம வந்து செப்டம் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவோம் வித் 1% லிக்னோகைன் வித் அட்ரினலின். 1% லிக்னோகைன் அண்ட் அட்ரினலின் வந்து பார்த்தோம்னா ரேஷியோ 1:1 இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது டீவியேட்டட் நேசல் செப்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிளியன்ஸ் இன்சிஷன் மேக் பண்ணுவோம். இன் கேஸ் ஆஃப் கார்டல் டிஸ்லொகேஷனாக இருந்ததுன்னா நம்ம ஃப்ரீஸ் இன்சிஷன், அதாவது டிரான்ஸ்ஃபிக்ஷன் ஆர் ஹெமி டிரான்ஸ்ஃபிக்ஷன் அதை வந்து நம்ம மேக் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா எதர் வந்து கிளியன்ஸ் இன்சிஷன் அல்லது டிரான்ஸ்ஃபிக்ஷன் ஆர் ஹெமி டிரான்ஸ்ஃபிக்ஷன் இன்சிஷன் மேக் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மேக் பண்ணக்கூடிய இன்சிஷன் செப்டோ காலமெல்லார் இன்சிஷன். ஓகேவா? எதுக்கு நடுவில் அப்படின்னா கார்டல் எண்ட் ஆஃப் செப்டல் கார்ட்லேஜ் அண்ட் காலமெல்லா, அதாவது செப்டல் கார்ட்லேஜ்க்கும் காலமெல்லாக்கும் நடுவில் வந்து நம்ம மேக் பண்ணோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த செப்டல் கார்ட்லேஜ் இருக்கு இல்லையா, அந்த செப்டல் கார்ட்லேஜை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அல்லது அலைன் பண்ணுறதுக்காக. அப்போது தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா மியூக்கோ பெரிகான்டி அல்லது மியூக்கோ பெரியாஸ்டல் ஃப்ளாப் வந்து நம்ம ஜஸ்ட் ஒன் சைடு மட்டும் தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம். ஓகேவா? மீன்ஸ் ரிமூவ் இல்லை, ரைஸ் பண்ணோம். மீன்ஸ் அதை எலவேஷன் பண்ணோம். ஓகேவா? இதே வந்துட்டு எஸ்எம்ஆரில் வந்து பார்த்தோன்னா 2 சைடு நம்ம வந்த மாதிரி இருக்கும். இதில் 2 சைடு வரும். பட் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 1 சைடு மட்டும் பண்ணுவோம். அடுத்தது அந்த செப்டல் கார்ட்லேஜ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஓகேவா? செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா அதர் சைடு அந்த எத்மாய்டல் பிளேட். ஓகேவா? சரி, வார்மர் அண்ட் எத்மாய்டல் பிளேட்லேருந்து செப்டல் கார்ட்லேஜ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா மியூக்கோ பெரியாஸ்டல் ஃப்ளாப் அந்த ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய மியூக்கோ பெரியாஸ்டல் ஃப்ளாப்பை மட்டும் நம்ம ரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது அதை ரைஸ் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸிலரி கிரெஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம செப்டல் கார்ட்லேஜை ரீஅலைன் பண்ண முடியும். ஓகேவா? மேக்ஸிலரி கிரெஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணாமல் இந்த செப்டல் கார்ட்லேஜை நம்ம ரீஅலைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கரெக்ட் த பாடி செப்டம். அந்த பாடி செப்டமை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்கோரிங் ஆன் த கான்கேவ் சைட், கிராஸ் ஹேட்சிங் ஆர் மார்ஷலைசிங், ஷேவிங், வெட்ஜ் எக்ஸிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 செப்பரேட் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு லாஸ்ட்டாக டிரான்ஸ்செப்டல் சூச்சர்ஸ் எப்பவும் போல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேசல் பேக் வந்து நம்ம வைப்போம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ இது வந்துட்டு செப்டல் டிவிஷனான ஒரு செப்டம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஒரு சைடு இருக்கக்கூடிய மியூக்கோ பெரிகான்டியல் அந்த இது ஃப்ளாப்பை வந்துட்டு நம்ம ரைஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற கார்ட்லேஜை நம்ம கட் பண்ணுறோம். ஓகேவா? ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோம். புரியுதா? டிவியேட்டட் கார்ட்லேஜ் இஸ் ரிமூவ் அண்ட் ஸ்ட்ரைட்டன். கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அகைன் வந்துட்டு இதை ரீஅலைன் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த மியூக்கோ பெரிகான்டியல் அந்த ஃப்ளாப்பையும் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நேசல் ஸ்ப்ளின்ஸை வந்து நம்ம வைக்கிறோம். ஓகேவா? ஸோ தட் வந்துட்டு அது கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஹோல்ட் த செப்டம் டுகெதர் வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம நேசல் ஸ்ப்ளின்ஸ் வந்து வைக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா செப்டோபிளாஸ்டியோட ஜஸ்ட் ஒரு டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்.
ஸோ நம்ம எஸ்எம்ஆரில் வந்துட்டு என்னெல்லாம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா செப்டல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் வந்து இது டே கேர் சர்ஜரி. ஓகேவா, நம்ம நைட்டில் பண்ண மாட்டோம், டே கேர் சர்ஜரி பண்ணுவோம். இந்த பேஷண்ட் கேன் கோ ஹோம் ஆஃப்டர் ஃபுல்லி ரெக்கவர்ஸ் ஃப்ரம் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் செடேஷன் வித் நோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நாசியா ஆர் ப்ளீடிங். ஓகேவா, ஸோ நாசியம் சொன்னே வாமிட்டிங் அப்படிங்கிற அடுத்த ஒரு இது வருது. ஃபைன். In case patients with obstructive sleep apnea should better be observed overnight. இது வந்து நம்ம காலையில் பண்ணுற சர்ஜரி அப்படிங்கிறனால வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டானதுக்கப்புறம் நம்ம ஈவினிங்காக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தாட்டி விட்டுடலாம். இன்கேஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்கள ஹோல் நைட் வச்சு நம்ம அதை அப்சர்வேஷன் வச்சுருப்போம். ஓகேவா. ரெண்டாவது ஸ்ட்ரென்னஸ் எக்ஸசைஸ், அதாவது அதிகமான எக்ஸசைஸ் வந்து ஹெவி எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் கொடுப்போம். இது செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் வந்து டேக்கர் சர்ஜரி அப்படிங்கிற நைட்டு நம்மளை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருவோம். இன்கேஸ் அப்படி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம அப்சர்வேஷன் வச்சிருப்போம். செகண்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது, ஸ்டெர்னஸ் எக்ஸசைஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். தேர்ட் வந்துட்டு அந்த நேசல் பேக் இருக்குல்லையா, ஸோ அதை வந்து வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னா அந்த இதுக்காக மீன்ஸ் அதாவது ப்ளீடிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருப்போம். அதை வந்துட்டு நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ அது தேர்ட். ஸோ அது டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம், அதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்துரும். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தோம்னா சலைன் ஸ்ப்ரே ஆர் ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்துட்டு நம்ம பேக் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா, அந்த நெசல் பேக் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆஸ் லைக் எஸ்எம்ஆரில் வந்து எப்படி பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் வந்துட்டு இங்கேயே வரும். ஓகேவா. அடுத்தது ஜைலோ ஆர் ஆக்சிமெட்டசோலின் ட்ராப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இஃப் த நோஸ் இஸ் ஸ்டஃபி. ஓகேவா, நோஸில் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஸ்டஃபியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜைலோ அல்லது ஆக்சிமெட்டசோலின் ட்ராப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அண்ட் நேசல் ஸ்ப்ளின்ஸ் நான் பார்த்தாலே அந்த பிக்சரில் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த நேசல் ஸ்ப்ளின்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் அதை என்ன சொல்கிறது, அதை கரெக்டாக ஒரு ஆர்டரில் ஒரு அலைன்மெண்ட்டில் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். எப்போ அப்படின்னா 4th to 8th டே. ஓகேவா, 4th to 8th டேயில் வந்து நம்ம அந்த நேசல் ஸ்ப்ளின்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அண்ட் 7th பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவாய்ட் சேம், அந்த ட்ராமா வந்துட்டு எந்த ஒரு ட்ராமாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லணும், அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும். அண்ட் நோஸ் வைப் வந்துட்டு நம்ம ஜென்டிலாக வந்து நோஸ் வைப் பண்ணணும், ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிகமாக வந்து ஸ்னீசிங் அதிகமான ஒரு கோல்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து வந்து நம்ம நோஸை க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அதாவது நோஸுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதெல்லாமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் வரும். ஓகேவா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா சேம் லைக் எஸ்எம்ஆர். ஓகேவா. ஸோ பாருங்கள், இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளீடிங் இருக்கட்டும், செப்டல் ஹெமட்டோமா அப்சஸ், செப்டல் பெர்ஃபோரேஷன், காலமுலர் ரிட்ராக்ஷன் அண்ட் காலமுலர் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் த செப்டல் டீவியேஷன், டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதில் இருந்த மாதிரியே தான், எக்ஸப்ட் இந்த சுப்ராட்டிவ் டிப்ரெஷன், சேடல் நோஸ் டிஃபார்மிட்டி அண்ட் cerebrospinal fluid and CSF rhinorrhea அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த 3 போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் வந்து இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் திங். ஓகேவா. சுப்ராட்டிவ் டிப்ரெஷன் அப்படிங்கிறப்போ ஸோ அதில் ஒரு பிக்சர் இருந்திருக்கும், புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ இந்த டிப் மட்டும் டிவியேட் ஆகிருக்கு, புரியுது உங்களுக்கு. ஸோ எதாவது என்ன சொல்லணும்னா சுப்ராட்டிவ் டிப்ரெஷன். ஓகேவா. எக்ஸ்டென்சிவ் செப்டல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த சுப்ரா டிப்பில் வந்துட்டு ஒரு சின்ன டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதில் இருக்கும். இது வந்துட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ், அதாவது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் சேடல் நோஸ் டிஃபார்மிட்டியும் இந்த CSF rhinorrhea அது வந்துட்டு கொஞ்சம் ரேராக வந்து அக்கறோம். ஓகேவா. ஸோ இதெல்லாமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் நம்ம இதில் என்னென்ன செப்டல் இன்சிஷன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணோம் செப்டோப்ளாஸ்டியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளியன்ஸ் இன்சிஷன் அண்ட் டிரான்ஸ்பிக்ஷன் ஆர் ஹெமி டிரான்ஸ்பிக்ஷன். ஸோ இதை தான் என்ன சொல்லணும்னா ஃப்ரீஸ் இன்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட்டாக ஹரிசாண்டல் ஆன் த ஸ்பர் இருக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்பரில் ஹரிசாண்டல் இன்சிஷன் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த 4 இன்சிஷன் வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஓகேவா. ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செப்டோப்ளாஸ்டி அண்ட் எஸ்எம்ஆருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்த்துறோம். ஓகே, எஸ்எம்ஆர் அண்ட் செப்டோப்ளாஸ்டிக் வந்து நான் ஒரு இது ஆன்லைனில் வந்து எடுத்திருக்கேன் நான். ஓகேவா. ஸோ இது வந்து படிக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இதை வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேவா. ஃபைன். ஸோ எஸ்எம்ஆர் வந்து பார்த்தோம்னா ரேடிக்கல் சர்ஜரி. ஓகேவா. பட் செப்டோப்ளாஸ்டி அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் சர்ஜரி. அண்ட் எஸ்எம்ஆர் வந்து பார்த்தோம்னா ஒரு கண்ட்ராண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த கண்ட்ராண்டிகேஷன்ஸ் எதுவுமே செப்டோப்ளாஸ்டியில் இருக்காது. மெயினாக இது வந்துட்டு எஸ்எம்ஆர் அப்படிங்கிறது 7 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளால் பண்ண முடியாது. பட் செப்டோப்ளாஸ்டி அப்படிங்கிறது அப்படி கிடையாது. 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய யாருக்கு வேண்டாலும் நம்ம செப்டோப்ளாஸ்டி பண்ணலாம். இந்த எஸ்எம்ஆரில் மெயினாக பண்ணக்கூடிய இன்சிஷன் வந்துட்டு கிளியன்ஸ் இன்சிஷன் அண்ட் இதே செப்டோப்ளாஸ்டியில் ஃப்ரீஸ் இன்சிஷன். ஓகேவா. பட் செப்டோப்ளாஸ்டியில் வந்துட்டு நம்ம கிளியன்ஸ் இன்சிஷனும் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பட் இதில் வந்துட்டு மெயினாக பண்ணக்கூடிய இன்சிஷன் அப்படிங்கிறது ஃப்ரீஸ் இன்சிஷன், இதில் கிளியன்ஸ் இன்சிஷன். அண்ட் இது வந்து பார்த்தோம்னா ஆன்டீரியர் டிஎன்எஸ். ஓகேவா. ஆன்டீரியர் டிவேட்டல் நேசல் செப்டம் வந்துட்டு இதனால் கரெக்ட் பண்ண முடியாது. பட் இதே வந்து செப்டோப்ளாஸ்டியில் நல்லா தான் கரெக்ட் பண்ண முடியும். ஓகேவா. அண்ட் இந்த இடத்துல பைலேட்டல் மியூக்கோ பெரிகான்ட்ரியம் வந்து எலவேட் பண்ணுவோம். பட் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு சைடில் மட்டும் தான் எலவேட் பண்ணுவோம்.
இது நெக்ஸ்ட்டு ரேடிக்கல் ரிமூவல் ஆஃப் கார்ட்லேஜ் வந்து ரேடிக்கல் ரிமூவ் பண்ணுவோம். பட் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒன்லி இன்ஃபீரியர் ஸ்ட்ரிப்பை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவோம். டோட்டல் கார்ட்லேஜை ரிமூவ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த இன்ஃபீரியர் ஸ்ட்ரிப்பை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ரைனோபிளாஸ்டி இன்சிஷன் கேனாட் கம்பைன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரைனோபிளாஸ்டி இன்சிஷன் கூட நம்மளால் கம்பைன் பண்ண முடியும். ரிவிஷன் சர்ஜரி டிஃபிகல்ட். ரிவிஷன் சர்ஜரி அப்படின்னா ரீஆப்ரேட்டிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஆப்ரேட்டிவ் சர்ஜரி வந்துட்டு எஸ்எம்ஆரில் பண்ணுறது கஷ்டம். பட் செப்டோபிளாஸ்டியில் இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி. இந்த இடத்துல கார்ட்லேஜ் கிராஃப்ட்டை வந்து நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் எஸ்எம்ஆரில். பட் செப்டோபிளாஸ்டில் இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட். எஸ்எம்ஆர் வந்து இப்போவுமே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்ட்லேஜ் கிராஃப்ட் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எஸ்எம்ஆர் ஆப்ரேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. செப்டோபிளாஸ்டியில் வந்து நம்மளால் அந்த கார்ட்லேஜ் கிராஃப்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு தெரியும் இன்ஃபீரியர் ஸ்ட்ரிப்பை மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஓகேவா. அந்த செப்டல் கார்ட்லேஜ் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபீரியர் ஸ்ட்ரிப்பை மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தோன்னா காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது நார்மல் காமனாகவே இருக்கும். பட் செப்டோபிளாஸ்டியில் காமனாக இருக்காது. இட்ஸ் ரேர். ஓகேவா. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஆர் விடவும் செப்டோபிளாஸ்டி அப்படிங்கிறது பெட்டர்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்ஆர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் த ரிமூவல் ஆஃப் கார்ட்லேஜ். ஒன்லி வென் த கிராஃப்ட் இஸ் நீடட் we will do the SMR surgery. Okay. So thank you.